நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படும் செங்கம்மா முனியப்பன் சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். தங்கமணி, இந்த கும்பாபிஷேகத்திற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அடுத்துள்ள பல்லக்காப்பாளையம் பகுதியில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த செங்கம்மா முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா என்பது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று மணப்பாலம் செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து முளைப்பாரிகள் அழைத்து வருதல், அதே சமயத்தில் 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்று இன்று காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலான மகா கும்பாபிஷேக விழா என்பது நடைபெற்றது. தொடர்ந்து ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் மூலம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து செங்கம்மா முனியப்பன் சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இதில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்காக குமராபாளையம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம் ஆகிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் செங்கம்மா முனியப்பன் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு இன்று மகா கும்பாபிஷேக விழா என்பது நடைபெற்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.